வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஏப்ரல் 18 நேற்று சூப்பர்மேன் டே. எவ்ரி ஒன் ஹாப்பி பிலேட்டட் சூப்பர்மேன் டே. சரி, சூப்பர்மேன் டே ஒட்டி கண்டிப்பாக செகண்ட் டேல வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா பிஹைண்ட் தி சீன் ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேய், வழக்கமாக இது படத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபுட்டேஜ்ரா. அதை விட்டுட்டு செகண்ட் ட்ரெய்லருக்கு பதிலாக இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பெருசாக எதுவுமே காமிக்கலனாலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் மோஸ்ட்லி நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்க்காத அந்த விஷயங்கள்லாம் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு ட்ரெய்லராக கொடுத்து தான் இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, இந்த ஃபுட்டேஜில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி மொத்தமாக ப்ரிட்டன் பண்ணிடுவோமா? ஓப்படிக்கே அந்த சூப்பர்மேனோட ஃபுல் லுக் ப்ராக்டிக்கலாக எப்படி உருவாக்கியிருக்காங்க அதுக்காக டீஸ் பண்ணுறாங்க. லைக் லிட்டரலி சூப்பர் அமேசிங்காக இருக்குது. நம்ம படத்தில் பார்க்குறதோட ரியல் லைஃப்பில் பிஹைண்ட் த சீனில் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஷாட்டில் பாருங்க, சூப்பர்மேன் அண்ட் லெக்ஸ் லூத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லாக அந்த சூட் இருக்குன்னு. முக்கியமாக இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக அது உருவாக்கினதுக்கான காரணமாக சொல்லப்படுறது என்ன தெரியுமா? குழந்தைங்களுக்கு பிடிச்ச கலருக்கு அது. டார்க் அண்ட் பிளாக்காக போட்டுட்டு வந்தால் குழந்தைங்க பெருசாக வந்து ரசிக்க மாட்டாங்க. கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் நினச்சதை விட கலர்ஃபுல்லாக இருக்குது. காமிக் அக்யூரேட்டாக இருக்குங்க. செம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிஜியில் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாகவே கொண்டு வந்திருக்காங்க. லிட்டரலாக அந்த ஃபயர் ஓடுற மாஸ்டர் கைஜோட அந்த ஃபைட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஃபயரில் அந்த டேவிட் காரன்ஸ்வெட்லாம் நிற்கல. பட் அதை ரீக்ரியேட் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கலர்ஃபுல் சூட் மட்டும் இல்லாமல் டேமேஜ் சூட்டையுமே காமிச்சிருக்காங்க. ஃபுல் லுக் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பட் இந்த சூட் படத்தோட எண்ணில் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர்மேனுக்கு இன்னொரு சூட் கொடுத்தாகணும்ல. நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, பாசிபிளி படத்தோட எண்ணில் சூப்பர்மேனுக்குன்னு இன்னொரு புது சூட் கொடுக்கப்படுமா? ஸோ 2 சூட் பாசிபிளி சூப்பர்மேனுக்கு இருக்கலாம். 2வது சூட் என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. மேபி இதே தோச்சு போட்டு வேற வேணுமா? ஆனால் எனக்கு இந்த சூட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ப்ராக்டிக்கலாகவே அந்த கெலக்ஸ் ரோபோட்டையுமே உருவாக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு ரோபோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு ரோபோட்டையுமே வேலை மெனக்கிட்டு உருவாக்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? கம்ப்ளீட் ஏஐ ரோபோட் கிடையாது. பட் இருந்தாலும் பப்பெட்டர் ஸ்டைலில் அதை உருவாக்கி அதை தாங்க ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் திரும்பவும் அந்த பழைய அந்த 5 minute ஃபுட்டேஜை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காக ஃபீல் ஆகும். அதனால தான் வழக்கமாக இந்த மாதிரி பிடிஎஸ் எல்லாத்தையுமே படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. படத்தில் என்னென்ன ப்ராக்டிக்கலாக ஃபீல்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த விஷயங்களை மக்களோட மைண்டில் பதிய வச்சுட்டு படம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆத்தென்டிக்காக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற தாட் வரதுக்காக. பட் இது கொஞ்சம் ஏர்லியாக ரிலீஸ் பண்ணது பாசிபிளி அவங்களுக்கு நெகட்டிவாக மாறலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதை மட்டும் இல்லைங்க, மெட்டாமார்ஃபாவோட அந்த லுக்கையுமே கம்ப்ளீட் ப்ராக்டிக்கலாக தான் உருவாக்கியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு கிடைச்ச மெட்டாமார்ஃபோ லுக்குன்னு சொல்லலாம். அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. டேய், ட்ரெய்லரில் ஃபஸ்ட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது சிஜி என்னங்க நினச்சேன். இல்லைங்க, அது கம்ப்ளீட் ப்ராக்டிக்கல் செட்டில் பண்ணியிருக்காங்க. மேக்கப் டே அல்டிமேட் பண்ணியிருக்கீங்கடா. அப்படியே நம்ம காமிக்கில் பார்த்த மாதிரி எக்ஸாக்ட் 1:1 கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த மெட்டாமார்ஃபோ யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரெக்ஸ் மேசன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மர்சனரின்னு சொல்கிறத விட டேர்டெவில்னு சொல்லலாம். டேர்டெவில்னா மார்வல் டேர்டெவில் கிடையாது. இவர் வந்து பண்ணாத விஷயங்களை பண்ணக்கூடியவர், மற்றவங்களால பண்ண முடியாத ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியவர். ஒரு முறை சைமன் ஸ்டாக்ங்கிற ஒருத்தர் த ஆர்ப் ஆஃப் ராங்கிற ஒரு விஷயத்தை பற்றினா கொண்டு வர சொல்வார். அதில் சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அதன் மூலிமா இவருக்கு எல்லா எலிமெண்ட்ஸோட பவரும் கிடச்சிருக்கும். பார்க்கதாங்க இப்படி இருப்பார். பட் இவர் பீரியாடிக் டேபிளில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸாகவும் மாற முடியும், இன்க்ளூடிங் கிரிப்டனைட். எஸ், இவரால் நினச்சா தான் உடம்பையே முழுக்க கிரிப்டனைட்டாக மாற்ற முடியும். லிட்ரல் அந்த ஸ்டோனாகவே இவரால் மாற முடியுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பவர். அது படத்தில் எந்த மாதிரி கன்வே ஆக போகுதுன்னு தெரியல. பட் பீரியாடிக் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வித்தியாசமான எலிமெண்ட்ஸாகவும் இவரால் மாற முடியும். கிட்டத்தட்ட அப்சார்பிங் மேன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அவர் தொட்டால் தான் மாறுவார். இவர் நினச்சாலே அந்த எலிமெண்ட்டாக மாறுவார். அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான பவர். அதுக்காக இவரை நீங்கள் கெட்டவர் நினைக்க முடியாது. அதே சமயத்தில் நல்லவனும் கிடையாது. ஒரு மாடல் டைலமா எப்போதுமே உனக்குள்ளே இருக்கும். இவனுடைய ஒரே குறிக்கோள் இந்த உடம்பை விட்டு பழையபடி ஹியூமனாக மாறணும். அவ்வளோதான். ஹியூமனாக மாறதுக்காக இவன் என்ன வேணாச்சும் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இந்த படத்தில் காமிப்பாங்க தான் தோணுது. கிரே ஷேட் இருக்கக்கூடிய ஹீரோ மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லுக்குமே அல்டிமேட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பேக் ஸ்டோரி சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் சைமன் ஸ்டாக் வரதான் போகிறாரு நம்புறேன். பிகாஸ் இந்த ஷாட்டில் பாருங்க, நம்ம ஹாகல் யாரோ ஒருத்தங்களை கண்ணாடி வெளியே தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியல. அவரோட லுக்கு வெள்ள முடியலாம் வச்சு பார்க்கும்போது லைட்டாக சைமன் ஸ்டாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி லைக் மெட்டாமார்ஃபோட ஒரு சின்ன ஆரிஜின் கொடுக்கப்படும் தோணுது. யாருக்கு தெரியும், இந்த மொத்த படத்தோட ஹார்ட் பீஸே மெட்டாமார்ஃபாவை கூட இருக்கலாங்க. நல்லா இருக்கு. லுக் அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஹாகலோட இந்த லுக்கும் பக்கவாக காமிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ டீசரில் பார்த்ததை விட இந்த சமயத்தில் இந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்க போல தான் தோணுது. காமிக் அக்யூரேட் லுக் கிடையாது. ஒரு மாடர்னைஸ் பண்ணப்பட்ட ஹாகல் மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க செஸ்ட்டில் இருக்க அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் லார்டோட லோகோ. ஸோ இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஹீரோஸை மேக்ஸ்வெல் லார்ட் தான் ஸ்பான்சர் பண்ணி அவங்களுக்கான அந்த சூட்டை உருவாக்கிட்டு இருக்காரு. மோட்லைக்கு இது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. இதே மாதிரி தான் டெய்லர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் டெரிஃபிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம கை கன்னரோட அந்த கிரீன் லேட்டன், இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சூட் போட்டிருப்பாங்க ஒரு யூனிஃபார்ம் ஸ்டைலில். எல்லாருமே டெக்னிக்கலாக மேக்ஸ்வெல் லார்டால ஸ்பான்சர் பண்ணப்பட்டவங்க. சூப்பர்மேன் மட்டும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருப்பார். ஸோ டெக்னிக்கலாக சூப்பர் ஹீரோஸ் தனியாக தான் இயங்கணும். இது எல்லாத்தையுமே உடச்சி கண்ட்ரோலில் இல்லாமல் வெளில வாங்கடா அப்படிங்கிற ஒரு தாட்டை தான் சூப்பர்மேன் கொடுக்க ட்ரை பண்ணாரு. உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக இருக்க பார்க்குறாரு. ஸோ டெய்லரில் பார்த்ததை விட இந்த லைட்டிங்கில் இந்த லுக், இந்த ஹாகல் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்க போல தான் எனக்கு தோணுது. பார்க்க பிடிச்சிருன்னு சொல்லுவாங்களே, ஒரு தானோ. இவங்க யாருன்னு தெரியுதா? இசபெல்லா மெர்சர். அதாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 1 பார்த்துருப்பீங்களே,
அந்த டீனா கேரக்டர் அவங்க தான் அவங்க. அடையாளமே தெரியலனா அல்ட்ராமேன் த இன்ஜினியருக்கான ஃபர்ஸ்ட் லுக் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ பின்னாடி அந்த லூத்தரோட லெக்ஸ் ட்ரூப்ஸ் இருக்க அவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேன் அண்ட் இன்ஜினியர் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக அல்ட்ராமேன் இன்ஜினியர் இவங்க எல்லாருமே லெக்ஸ் லூத்தர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லாமல் சொல்ல வராங்க. முதல்ல அல்ட்ராமேன் யாருந்தாங்க தெரியல. ஒரு பக்கம் நிறைய பேர் அது வந்து ஈவில் சூப்பர்மேன் சொல்கிறாங்க, அதாவது கிளார்க் கென்ட்டோட க்ளோனுன்னு சொல்லப்படுது. அண்ட் அவரை பேஸ் பண்ணி தான் இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டியூடுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போதான். பிகாஸ் இந்த ட்ரெய்லர்லேயே 2 முக்கியமான ஷாட்டில் லெக்ஸ் லூத்தர் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டியூடுக்கே வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரெய்லர் அந்த 5 minute ஃபுட்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனோட அந்த டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி தான் அந்த சூப்பர்மேன் கேரக்டர் உள்ள விட்டுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இங்கே வந்திருக்கிறது அல்ட்ராமேனாக இருக்கும் பட்சத்தில், அதாவது சூப்பர்மேனோட க்ளோனாக இருக்கும் பட்சத்தில் அவராலுமே ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சால்டியூடை ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அதன் வழி தான் மேபி லெக்ஸ் லூத்தர் இங்கே வந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் சூப்பர்மேனை தேடி இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் இங்கே வந்திருக்காருங்க. சூப்பர்மேன் வெர்சஸ் லெக்ஸ் லூத்தர் ஒரு ஃபைட்டு நம்ம நினச்சதோட பயங்கரமாக இருக்க போதான். பிகாஸ் இந்த ஷாட்டில் பாருங்க, சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தரோட அந்த ஆஃபீஸுக்குள்ளேயே பயங்கர வேகத்தோட நடந்துட்டு இருக்காரு. விட்டா ஒரே அடியில் லெக்ஸ் லூத்தரே போட்டு தள்ளுவார் போல, அந்த மாதிரி கோவத்தோட போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ லெக்ஸ் லூத்தர் பண்ண நிறைய சம்பவங்கள் சூப்பர்மேனை ட்ரிகர் பண்ணியிருக்கு. முக்கியமாக லெக்ஸ் லூத்தர் ஆக்சுவலாக ஹேமர் ஆஃப் பரேவியான்னு சொல்லி தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு ஒரு மொத்த சிட்டியவே இல்லை ஒரு நாட்டையே கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காராம். இதை போன டெய்லரிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். கிளார்க் கென்ட் கையில் இருக்க இந்த நியூஸ் பேப்பரில் ஹேமர் ஆஃப் பரேவியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கோம். அவர் யாருன்னு சொல்லி தெரியலங்க, காமிக்கில் இல்லாத ஒரு கேரக்டர். பட் அவர் டெக்னிக்கலாக ஒரு நாட்டையே கொடுகோல் ஆட்சி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய ஆட்சிக்கிலேருந்து இல்லைனா அவருடைய அட்டாக்லேருந்து பரேவியா காப்பாற்றுறது தான் சூப்பர்மேனோட மொதல் மிஷனாகவே இருக்க போது. இந்த ஹேமர் ஆஃப் பரேவியாவா வந்ததே லெக்ஸ் லூத்தர் தான் சொல்கிறாங்க. அந்த லுக்கையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாடுக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தங்க வர மாதிரி தெரியல, இவன் தாங்க இவனே தான். இந்த லுக் அந்த பேப்பரில் இருக்கிற லுக்கோட மேட்ச் ஆகுதுல. பட் இப்படி ஒரு கேரக்டரை நம்ம இது வரைக்கும் டிசி காமிக்ஸில் பார்த்தது இல்லாத அந்த சமயத்தில் இந்த லுக்கு வித்தியாசமாக இருக்குது. மேபி இங்கே தான் நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு அவருடைய அந்த அயன் சூட்டுக்கான ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். அயன்மேன் மாதிரி லெக்ஸ் லூத்தருமே ஒரு மெக்கானிக்கல் சூட், டேங்க் மாதிரி ஒரு சூட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இந்த படத்தில் ரெடி பண்ணாமல் ஹேமர் ஆஃப் பரேவியா சூட்டிலிருந்து அந்த ஐடியா ஃபர்ஸ்ட்லேயே லெக்ஸ் லூத்தருக்கு கிடச்சிருக்கலாம். அந்த லுக்கே அல்டிமேட்டாக இருக்குது. பட் இதெல்லாமே சூப்பர்மேனுக்கு முன்னாடி ஒரு மண்ணும் கிடையாது. லெக்ஸ் லூத்தர் டெக்னிக்கலாக சூப்பர்மேனை டேக் டவுன் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட வித்தியாசமான மிஷன்ஸ் அண்ட் முக்கியமாக நிறைய கைஜுஸை உருவாக்குவாராம். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், டெய்லர்லேயே சூப்பர்மேன் ஒரு கைஜு கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அந்த கைஜுவை உருவாக்குனதே இந்த லெக்ஸ் லூத்தர் தான் சொல்லப்பட போதான். மேபி அதுக்காக கூட சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தரை அடிக்கிறதுக்காக வந்திருக்கலாம். பட் லெக்ஸ் லூத்தர் எப்படி அந்த கைஜு உருவாக்குனாரு? லெக்ஸ் லூத்தர் கிட்ட ஒரு மெட்டா ஹியூமன்ஸ் டிடென்ஷன் சென்டரே இருக்காங்க. லைக் விதவிதமான நம்ம பவர்ஃபுல்லான பீங்ஸை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். ட்ரெய்லரில் கூட நம்ம சூப்பர்மேனை ஒரு பொட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அந்த இடம் தான். அங்கே மெட்டமாஃபாவும் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இதே மாதிரி ஏகப்பட்ட பீயிங்ஸ், ஏகப்பட்ட ஏலியன்ஸ் அண்ட் சூப்பர் பவர்டான கேரக்டர்ஸை அடைச்சி வச்சிருக்காரு போல. அந்த இடத்த பிஹைண்ட் த சீனில் டீஸ் பண்ணும்போது இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்க. லெக்ஸ் லூத்தருக்கு முன்னாடி அவருடைய லெக்ஸ் ட்ரூப்பர்ஸ் இருந்தாலும் அவருக்கு பக்கத்தில் பென்டன்ல வர கோஸ்ட் மாதிரி ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். யாரா அவன்? ஃபுல்லாக வெள்ளையாக கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வாயில் ஒரு சிரிப்பு இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நான் ஃபஸ்ட்டே உங்களை ஒரு க்ரூ மெம்பர் தான் நினச்சேன். லைக் இந்த படத்தோட லைட்டை ஹேண்டில் பண்ணுறவங்க இல்லை இந்த டெக்னாலஜியை ஹேண்டில் பண்ணுறவங்க அப்படி ஒரு க்ரூ மெம்பராக இருப்பான்னு நினச்சா அவருக்கு எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சூட் கொடுக்கணும்? இந்த மாதிரி ஒரு லுக்கில் காமிக்கில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்காப்புல, ஒயிட் மார்ஷியன்ஸ். ஸோ அந்த பக்கம் மார்ஷியன் மேன்ஹண்டர் க்ரீன் மார்ஷியன்ஸாக இருப்பார். உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம பவர்ஃபுல் அண்ட் மோர் லைக்லி சினிஸ்டராக ஒயிட் மார்ஷியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் சூப்பர்மேனுக்குமே சண்டை வந்திருக்கு. அண்ட் ஒயிட் மார்ஷியன்ஸாலேயுமே ஷேப் ஷிஃப்ட் பண்ண முடியும். க்ரீன் மார்ஷியன் அளவுக்கு ஸ்ட்ரென்த்துமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தர் கிட்ட ஒரு ஒயிட் மார்ஷியன் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்க அந்த சான்ஸில் ஏன் இந்த ஒயிட் மார்ஷியனையே அல்ட்ராமேனாக கொண்டு வரக்கூடாது? இது முன்னாடி அந்த ரூமர் படி அல்ட்ராமேன் உடம்புல இருக்கிறது சூப்பர்மேன் க்ளோன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. சூப்பர்மேன் மாதிரி ஒயிட் மார்ஷியனை உருமாற்றி அவனையே அல்ட்ராமேனாக யூஸ் பண்ணக்கூடாது. மாட்டிக்கிட்டா சூப்பர்மேனோட முகம் தான் ரிவீல் ஆகும். அதை வச்சு அந்த பழி எல்லாத்தையுமே சூப்பர்மேன் மேலே போட்டுடலாங்கிறது லெக்ஸ் லூத்தரோட ஐடியாவாக கூட இருக்கலாங்க. சூப்பர்மேன் அவனுக்கு வந்து கெட்ட பேர் வாங்கணும், அவ்வளோதான். அதுக்காக எந்த இலைக்கும் போகக்கூடிய லெக்ஸ் லூத்தர் பாசிபிளி இந்த இடத்துல ஒரு ஒயிட் மார்ஷியனை கூட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்டா ஆல்ரெடி இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. 10வது வரைக்கும் இப்போதைக்கு ஒயிட் மார்ஷியனை வர ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் அந்த படத்துக்குள்ளே இருக்கிறீங்க? என்னடா நடக்குது? சூப்பர்மேனுக்கு ஸ்பாட்லைட் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா மாதிரி இருக்குது. ஜேம்ஸ்கன்னு குக் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்ல போய் வச்சிடாதீரா எப்பா. எது பார்த்ததுக்கு வரைக்கும் ஃப்ராங்கிலோட ரிக் ஃபிளாக் சீனியருக்கான ஃபர்ஸ்ட் லுக்குமே கிடச்சிருக்கு. இவர் இப்போ லேட்டஸ்ட்டாக கிரேச்ச கேமராஸில் பார்த்துருப்பீங்களேங்க. ரிக் ஃபிளாக் சீனியர் கிளேர் ஃபேஸ் கிட்ட பங்கமாக அடி வாங்கி படுத்துட்டு இருந்தவர் அங்கேருந்து தப்பிச்சு எப்படி இங்கே வந்தாருன்னு தெரியலையப்பா. ஒருவேளை மேபி லைக் சூப்பர்மேனுக்கு அப்புறம் தான் அந்த கிரேச்ச கேமராஸ் நடக்குதோ என்னமோ. எல்லா அனிமேட்டட் சீரிஸும் எல்லா கேம்ஸும் எல்லா விதமான லைவ் ஆக்ஷன் சீரிஸும் சொல்லி டிசியூக்குள்ள ரிலீஸ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ கிரேச்ச கேமராஸும் ஒரு வகையில் சூப்பர்மேனை இம்பாக்ட் பண்ணதாங்க போகுது. ஸோ ஃப்ராங்கிலோ அஸ் ரிக் ஃபிளாக் சீனியரோட ஃபர்ஸ்ட் லுக்
அவருக்கு அந்த எல்லோ ஷர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. இந்த பிக்சர்ஸ் பிடிஎஸ் கூடவே சேர்ந்து ஏகப்பட்ட டாய் லீக்ஸுமே நடந்திருக்கு. அதில் நம்ம லெக்ஸ் லூத்தர் கூடவே பேபி கைஜுவும் இருக்க மாதிரி ஒரு டாய் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னால இந்த கைஜு உருவாக்குனது லெக்ஸ் லூத்தராக இருக்கலான்னு, அதுக்கேற்ற மாதிரி பேபி கைஜுவோட இருக்க மாதிரியும் ஒரு லீக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த சமயத்தில் பார்க்கலாம் லெக்ஸ் லூத்தர் இந்த அளவுக்கு டிமாண்டிங்கான பயங்கரமான கேரக்டராக மாற போகிறான்னு. டெஸ்ட் ஸ்க்ரீனர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நாம என்னப்பா இன்னும் ஒரு 2-3 மாதம் கிட்ட வெயிட் பண்ணுமா, காத்திருந்து பார்த்துருவோம். ஸோ நான் செம்ம ஹைப்டாக காத்துட்ருக்கேன். எந்த ஒரு வகையிலுமே என்ன படம் ஏமாத்தாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி சூப்பர்மேன் ஜேம்ஸ் கன் கொடுக்க போகிறான்னு. இந்த பிடிஎஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே இப்போ தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா